மாட்டேனடி செல்லம்மா. என்னல வெள்ள அங்கே போயிட்டு வாரியா? ஒண்ணும் சரியில்ல. அவன் கூட்டி போனா அவன் கூட ஆரம்பிச்சிட்டு போவியோ? குலைக்காத, மூக்கிலே குத்தி போடுவேன். ஆளை பாரு, எப்ப பார்த்தாலும் மணின்னு ஒரு பாவியத்தம் பாக்கியாம. சரியில்லடி, மூக்கிலே குத்தி போடுவேன். அடியே பாப்பதா, இங்கே உட்காந்து என்ன செஞ்சுக்கு இருக்க? இந்த வேலைச்சிக்கு பாடம் எடுத்துக்கிருக்கேன். எப்ப பார்த்தாலும் அங்கேயே ஓடி போயிடுறாள. அதே அங்க ஓடுனா என்ன, அங்கதானே அவங்க சோடி இருக்கு. ஆமா, சோடியா பார்த்து சேர்த்து விடுங்க. இது ஒரு சோடி. என்ன அடி காலங்கத்தல இப்படியே ஒரு மாதிரில உட்காந்துக்கு இருக்கவ? என்ன மனசே சரியில்ல அப்பதா. காலையிலே என்ன மனசு சரியில்லண்டு இதே சோடியத்தை அலைவு போல போ அப்பதாங்கிட்டு. அடி வெல்ல தள்ளு. என்ன அடி அவந்திகா? என்னம்மா இவளுக்கு என்னவா? என்ன காலங்காத்திலே பல்ல காமிச்சிட்டு வாரி? எல்லாம் நல்ல விஷயமே. காலங்காத்திலே நல்ல விஷயமா? என்ன ஒண்ணு இல்ல, அவந்திகாவ பொண்ணு கேட்டிருக்காங்க. ஓஹோ, என்ன பொண்ணு கேட்டது உங்களுக்கு சந்தோஷமான விஷயமா? ஏன் சந்தோஷமான விஷயம் தானே. என்ன உனக்கு இப்ப எதுக்கு மூஞ்சி கோணுது? ஏன் உன் மூஞ்சி ஏன் கோண கூடாது? என்ன நடிச்சுட்டு தர்றிய? அவகதே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றாள்ல, பெறவென்ன? அத்தை என்ன பேசிக்கிறீங்க? கல்யாணம் பண்றதுக்கு விருப்பம் இல்லைன்னா அப்படியே விட்டு ஒரு பட்ட பிள்ளைய. அவளுக்கு வயசு என்ன ஆகுது? வார மாப்பிள்ளைய பூரா தட்டி தட்டி கழிச்சுட்டு இருந்தானா? இது நல்ல இடம், நல்ல மாப்பிள்ளை. அவர்கிட்டயும் பேசிட்டேன், வர சொல்லுன்னு சொல்லிட்டாரு. அப்பா அப்படி சொன்னாரு, பொய் சொல்லாத. பொய்யெல்லாம் சொல்லலடி, நெசமாத்தேன். மா யார் வந்தாலும் சரி அப்படியே வீட்டை விட்டு போக சொல்லிடு. நான்லாம் யாரையும் பார்க்க தயாரா கிடையாது. எனக்கு கல்யாணம் வேணாம். விளக்குமார் பிஞ்சு போயிரு பிஞ்சு. எத்தனை நாள் இதவே சொல்லிட்டே தெரியும் நீ? நானும் வயசுக்கு வந்த பிள்ளை வைய கூடாது, எதுவும் பேசக்கூடாதுன்னு பேசாம இருந்தா இப்படியே சொல்லி சொல்லி ஒவ்வொரு மாப்பிளையும் தட்டி கழிச்சுக்கிருக்க. இப்படியே கல்யாணம் பண்ணாம கடைசி வரைக்கும் இந்த வீட்டுல இருந்துருவியாக்கோ? நீங்க இல்ல இருக்கத்தை விடுவாங்களா? படிச்சு முடிச்சாச்சு, மேல படிக்கையான்னு கேட்டா வேணான்னு சொல்லியாச்சு. பிறவென்ன கல்யாணம் பண்ணிட்டு போய் வாழ்ற வேலை பாரு. நிறுத்தி நீ. அவளுக்கு எப்ப விருப்பம் இருக்கோ அப்ப முடிச்சு வைக்க வேண்டியதானே? இல்ல அவ மனசுலலாம் அவளுக்கு எந்த ஒரு எண்ணமும் இருக்காதா? உங்க பாட்டுல உங்களோட கடமை முடியணும் அப்படிங்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்விய? மாப்பிள்ளை விசாரிச்சீங்களா? விசாரிச்சாதே உங்க பேட்டுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. எதையாவது ஒண்ணு சொல்லி அவனை மொத்தமா அடிச்சு பத்தி விட்டுறியா? நான் ஒன்னும் விசாரிக்கல. உங்க மையண்டே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சிருக்காப்ல. உங்க மையனையும் தாண்டி என் தம்பி சேர்த்து விசாரிச்சிருக்கேன். 2 பேரும் சேர்த்துட்டே விசாரிச்சு ஒரு நல்ல முடிவு வந்திருக்காங்க. மாப்பிள்ளை வந்ததுக்கு பிறகு அவளுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்துட்டு சாதகம் பொருத்தம் சரியா இருந்தா கட்டி வைக்க வேண்டியவே. நல்லா கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இல்ல எனக்கு ஒரு விஷயம் புரியல. எப்ப மாப்பிள்ளை பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தா எதையாவது சொல்லி கல்யாணத்தை நிறுத்தி போடுற, இல்லன்னா அவங்க கிட்ட எதையாவது ஒண்ணு சொல்லிடுற, எதையாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்க. ஏன் உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிட்டு போறதுக்கு? வயசு என்ன ஆகுதுன்னு தெரியுதா இல்லையா? 25 ஆயிருச்சு. ஆமா, அவ 27 30 வயசுல கல்யாணம் முடிக்கிறாளுங்க. இப்பதான் 25 ஆயிருக்கு. பேசாம இருவேண்டி. அத்தா சும்மா அவளுக்கு ஒத்து ஊதிட்டு வராதிய. இப்பவே சொல்லிட்டேன், அந்த காலம் மாதிரி கிடையாது. அந்த காலத்துலலாம் சின்ன வயசுல கல்யாணம் முடிச்சு வைப்பாங்க. சரி, இந்த காலத்துல பொட்ட பிள்ளைய கொஞ்சம் படிச்சு நல்லா இதெல்லாம் பாத்துக்கிட்டு அதுக்கு பிறகு அவ மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமைச்சு வைக்கிறோம். இம்புட்டு நாள் வெயிட் பண்ணிக்கிறேன். சின்ன பிள்ளை இதுக்கு மேல வெயிட் பண்ணிக்க முடியாது. இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வாராக பொண்ணு பாக்குறதுக்கு. இன்னைக்கு என்ன பண்ணுவாலும் எது பண்ணுவாலும் இந்த மாப்பிள்ளைய அவ ஓகே சொல்லிதே ஆகும். என்னமா பண்ணு, என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஓஹோ, உங்க முடிவு எப்படி இருக்கா பாக்குறேன். இன்னைக்கு என்ன சொல்லி இந்த மாப்பிள்ளை நீ தட்டி கழிக்கிறேன் பாத்து பெற முடி. நீயா நானும் பாப்போம் போ. பேரெல்லாம் படிக்க வைக்காம ஒத்த பொட்ட பிள்ளை அப்படின்னு செல்லம் கொடுத்து வளர்த்த பத்தியா எங்களை சொல்லணும். அதை எனக்கு தலைமையில ஏறி நின்று மீச்சுக்கு இருக்க நீ பாக்குறேன். பாத்தியா பாத்தியான்னு கேட்டேன். என் மனசுல என்ன இருக்குன்னே தெரியாம இது என்னென்னமோ முடிவு எடுத்துட்டு போகுது. வார மாப்பிள்ளைய தட்டி கழிக்கிறேன்டா. அப்ப என் மனசுல ஒருத்தர் இருக்காங்க, அதனால புரிஞ்சுக்க முடியல. அப்படித்தானே? இங்க வாரு, நீ முதல்ல நிறுத்து. நீர் உத்தரன மனசுக்குள்ள நினைக்கிறேன்ட்டு எனக்கு தெரியும், உனக்கு தெரியும். வேற யாருக்கு தெரியும்? உன் ஆத்தாளுக்கு தெரியுமோ, அப்பனுக்கு தெரியுமோ, நம்பிக்கை தான் தெரியுமா? யாருக்குமே தெரியாது. அப்புறம் பிறவென்ன? நீ பேசாம வட்ட வரவன் எப்படி தலை தெறிக்க ஓட விட்டனா அதே மாதிரி இந்த வட்டை தெறிக்க ஓட விடுறேன். ஆனா அடுத்த தடவை என்னால எதுவும் செய்ய முடியாது. முதல்ல நீர் உத்தரனை விரும்புறேன்ட்டு அவங்கிட்ட சொல்லு. அதுக்கு பிறகு அவங்க பொண்ணு கேட்டு வரட்டும். அதுக்கு பிறகு கல்யாணத்தை முடிப்போம். அப்பதான் அதுதே என்னால முடியவே மாட்டேங்குதே. மாமா கிட்ட பேச போனாலே பயமா இருக்கு. இல்ல எதையாவது பேசி மாமா மூடிப்பிடுது. இப்போ அது மேல நான் எம்பிட்ட ஆசை வச்சிருக்கேன். அதே மாதிரி அதுவும் என் மேல ஆசை வச்சிருந்துருக்கணும்ல. அப்படி வச்சிருந்தா ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் அது காட்டும்ல. அந்த மாதிரி எதுவுமே காட்டல. அப்பதான் அப்போ மாமா என்ன விரும்பலையா? இங்க பாரு, ஆம்பளை பிள்ளை மனசுக்கும் பொம்பளை பிள்ளை மனசுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆம்பளை பிள்ளைங்க ஒரு பொம்பளை பிள்ளைய மனசுக்குள்ள நினைச்சாங்கடா அம்படி சீக்கிரத்தை வெளியே சொல்லவே மாட்டாங்க. ஆனா பொம்பளை பிள்ளைங்க அப்படி கிடையாது. பொசுக்குன்னு முடிவெடுக்குங்க. சொல்லுவாங்க ஆம்பளை புத்தி அவசர புத்தின்னு. ஆனா அது எல்லாருக்கும் இருக்காது. ஒரு உத்திர மாமனை எடுத்துக்க, அவனுக்கு நிறைய பொறுப்பு கிடக்கு. அத்தை மாமா இல்லாத இடத்துல அவன் தானே இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறியா? அவன் மனசுல இருக்கிறத அம்பிடிச்சிக்கிறதுல ஒத்துக்கிற மாட்டியான். அவன் மனசுல ஆசை இருக்கும், புரியுதா?
நீ என்ன செய்யறேன்டா, அவங்கிட்ட போய் நாசுக்கா கேட்டுப்பாரு. இந்த மாதிரி எனக்கு மாப்பிள்ளை பார்க்க வராங்க அப்படின்னு போய் அவங்ககிட்ட சொல்லிப்பாரு. என்ன சொல்றான்னு பெற வந்து அப்பதாட்ட சொல்லு. அவன் உன்னை மனசுல நினைக்கிறானே இல்லைன்னு அப்பதான் சொல்றேன் அப்படிங்கிறியா? அப்படித்தே. யாரு தானி? ஊருக்கு புதுசா இருக்கியே? இல்ல, இந்த ஊர்ல தான் இருந்தேன். இப்போ வீடு காலி பண்ணிட்டு வந்துட்டேன். அதான். ஓ அப்படியா? பேர் என்ன? என்ன கையில ஏதோ குழந்தையோட பேக்கும் கைமா வந்திருக்க? அம்மா அது நான் இருந்த வீடை காலி பண்ண சொல்லிட்டாங்க. அவங்க ஏதோ வீட்டை விற்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ வீடு தேடிவே வந்திருக்கேன். நீங்கள் ஏதாவது வாடகைக்கு வீடு வாடகைக்கு இருக்காமா? அப்போ வீடு வாடகைக்கு தருவீங்களா? ஆறுதல் எந்த பிரச்சனையும் கிடையாது. என்னது இது? கையில் ஒரு குழந்தை வச்சிருக்க, வீட்டுக்காரர் இல்லையோ? இல்லைம்மா, நானும் என் குழந்தையும் மட்டும்தான். ஏன் வீட்டுக்காரங்க இறந்து போயிட்டாளா? இல்லை இல்லை, நானும் என் குழந்தையும் மட்டும்தான். வீட்டுக்காரர் எங்கேன்னு கேட்டால் இல்லைங்கிற, நீ குழந்தையும் மட்டுங்கிற. இறந்து போயிட்டாருன்னு கேட்டால் இல்லைன்னு சொல்கிற. பிறவென்ன? இல்லைம்மா, நானும் என் குழந்தையும் மட்டும்தான். வீடு வாடகைக்கு இருந்தால் கொடுப்பீங்களா? ஏத்தா, நான் அப்படி பேசுகிறேன் தப்பாக நினச்சிக்கிறதுன்னு. கிராமத்துலலாம் வாடகை வீடு கிடைக்கிறதே பெரிய விஷயம். பூரா சொந்த இடத்தையும் கட்டி வச்சுருப்பாங்க. யாராவது சொந்தமாக இடத்த வாங்கி வீடை கட்டி அப்படி வாடகைக்கு விட்டாதே உண்டு. என்ன அப்படி வாடகைக்கு நான் விடுறேன்னு சொல்லும் போது பொம்பளை பிள்ளை, அதுவும் ஒரு பொம்பளை பிள்ளைய குழந்தைய வச்சுக்கிட்டு புருஷங்கன்னு கேட்டால் இல்லைங்கிற. நானும் என் குழந்தைய மட்டும் சொன்னால் நான் என்ன நினச்சி உனக்கு வீடு தர்றது? கிராமத்துக்குள்ளே ஏதாவது எக்கு தப்பா ஆகிப்போச்சுன்னா என்ன செய்ய? ஊருக்குள்ள 4 பேர் 4 விதமாக என்னத்தையும் தப்பாக பேசுவாங்க. என்ன புருஷன் இருந்தால் புருஷனை கூட்டிகிட்டு வா, இல்லையா வேற எங்கேயாவது போய் பார்த்துக்க. இந்த ஊருக்குள்ள நீ வேற எங்கே வீடு கேட்டாலும் இதைத்தையும் சொல்லுவாங்க. அதுக்கு மேலே உன் விருப்பம் தான். இல்லைம்மா, பரவாயில்ல, இருக்கட்டும். நான் வேற எங்கேயாவது கேட்டுக்கிறேன். அம்மா வாடா போகலாம். இது என்னடா கூத்தா இருக்கு? புருஷன் எங்கன்னு தானே கேட்டேன். அதுக்கு எது உண்மையை அதை சொல்லிட்டு போக வேண்டியதானே. இதுக்கு எதுக்கு நானும் என் பிள்ளையை மட்டும்தான் சொல்லிக்கிறதுக்கு? ஒன்று விளங்கலை. பார்த்தா நல்லா படித்த பிள்ளை மாதிரி தெரியுது. இந்த காலத்து பிள்ளைகளுக்க என்னத்தை சொல்ல. சரி பார்ப்போம். வாங்க ருத்ரன், என்ன அதிசயமா காலேஜ் செய்யலாம்? பரவாயில்லையே சார், மறக்காம வச்சிருக்கீங்களே. நான் கூட பிரின்சிபலை மாத்திட்டாங்க, நம்மளை பத்தி ஒண்ணும் தெரியாது மறந்துடுவாங்களோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, முன்னாடி அப்பா இருந்தாரு, இப்ப நான் எப்படி மறக்க? உங்க குடும்பத்தவே மறக்க முடியுமா என்ன? ஊருக்குள்ள நீங்க தானே பெரிய ஆளுங்க. அப்படி பெருமைலாம் வேண்டாம், நம்மளும் எல்லாரும் மாதிரி சாதாரணமான மனுஷங்களே, மதிக்கக்கூடியவங்களே இருந்துட்டு போகட்டும். ஒண்ணும் இல்ல, என் தங்கச்சியை 2 பேத்துக்கு அட்மிஷன் போடலாம்னு வந்தோம். அப்படியா? உங்க மூத்த தங்கச்சி எப்பயோ 12th படிச்சு முடிச்சிட்டாங்க, இப்போ வந்து அட்மிஷன் போடுறேன்னு சொல்றியா? ஒன்றும் இல்லை, அந்த பிள்ளை 12th ஃபெயில் ஆகிட்டே வந்துச்சு ஒரு 4-5 வருஷம். இப்போதான் பாஸ் ஆயிருக்கு. இருந்தாலும் படிப்புக்கு வயசு தேவையில்ல, அதனாலவே ஒரு டிகிரி படிச்சிருச்சுண்டா சந்தோஷம். எங்க குடும்பத்துல எந்த பொம்பளை பிள்ளையும் படிக்காம இருந்ததே கிடையாது. அதே படிக்க வச்சிடலாம்னு. என்னதே உங்களால ஆம்பளை பசங்களை படிக்க வைக்க முடியல, ஆம்பளை பிள்ளைகளுக்கு எதுவும் செய்ய முடியலன்னா பொம்பளை பிள்ளைகளை நல்லா கெட்டிக்காரத்தனமா வளர்க்கணும்னு நினைக்கிறீல்ல, அங்க அடிக்கிறீ. அதனாலதான் உங்களை எல்லாரும் மதிக்கிறாங்க. ஆமா, அந்த காலத்துலதான் பொம்பளை பிள்ளைய அடுப்படியில போட்டு சாவடிச்சாங்க. இந்த காலத்துல சுதந்திரத்தை கொடுத்து நம்மளால முடிஞ்ச அளவுக்காவது படிக்க வைக்கணும்ல. படிக்கணும்ன்ற வெறியெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நல்லா படிக்குங்க. அதனாலதான் உங்க காலேஜ் தேர்ந்தெடுத்தோம். அப்படித்தானே, என்கிட்ட விட்டுருங்க, நல்ல ரிசல்ட்டை கொடுத்துடலாம், நல்ல வேலையை வாங்கி போடலாம். என்ன கவலைப்படாதீங்க. அப்புறம் உங்களுக்கு எப்ப கல்யாணம்? என்ன ருத்ரன், ஏதாவது தப்பா எதுவும் கேட்டனா? இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. கல்யாணத்துக்கு என்ன அவசரம், பொறுமையா பண்ணுவோம். முதல்ல தங்கச்சிகளை படிக்க வச்சு அவங்க எல்லாத்துக்கும் நல்ல வாழ்க்கை அமைச்சு தரணும். அதுக்கு பிறகுதான் கல்யாணம்லாம். பரவாயில்ல, அப்பா அம்மா இல்லைன்றாலும் நல்லா பொறுப்பா இருக்கணும்னு நினைக்கிறீல, அதுல உங்களை பாராட்டலாம். என்ன செய்ய, அப்பா அம்மா இல்லாத இடத்துல மூத்தவனா இருந்து நான் தானே எல்லாத்தையும் செய்யணும். அதே சரி கவலைப்படாது. என்ன நல்லபடியா நம்ம காலேஜ்லயே அவங்க 2 தங்கச்சியையும் படிக்க வச்சிடலாம். சரிங்க சார். இலே, இது கவர்மெண்ட் காலேஜரா? தேவையில்லாம ஏதாவது ராகிங் பண்ணி நம்மள மாட்டிக்கிட்டோம்னா அப்படித்தான். இப்பதான் நம்ம எல்லாரும் டிஸ்மிஸ் ஆயிட்டு வந்திருக்கோம். டே முண்டோ, டிஸ்மிஸ்டா காலேஜ் விட்டு துரத்திட்டாங்கன்னு அர்த்தம்.
அதாவது டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு இப்பதே வந்திருக்கோம். சொல்றது தெளிவா சொல்லுடா. சரி ராகிங்லாம் வேணாம்டா. அது எப்படி ராகிங் பண்ணாம இருக்குது? அப்ப இந்த வாட்டி ராகிங் பண்ணலாம்னு இருக்க. அந்த பிரின்சிபல் மண்டையனை பத்தி தெரியுமா தெரியாதா? பிரைவேட் காலேஜ் இருந்தா கூட பரவாயில்லடா. ஏய் வாய பொத்து, என்ன பயந்துக்கு இருக்க? காலேஜ்ல என்ஜாய் பண்ண முடியும். ஜோலி மட்டும் பாரு. என்ன இல்லை அங்க பாருடா. தல யார் தலைவீங்க? இந்த மாதிரி டெரரா உட்காந்துருக்காங்க. ஒருவேளை சீனியர் இருப்பாங்களோ? தல நீயே சீனியர் தானே தல? ஆமா சீனியர் தான். ஆனா இவங்கள நான் பார்த்ததே இல்லை இந்த காலேஜ்ல. ஐயோ இவங்க உட்காந்துருக்கிறத பார்த்தா ஏதாவது பஞ்சாயத்தை கூட்டி விட்டுருவாங்களோ? இவங்கிட்ட வேற நான் சீனியர்னு வேற போய் சொல்லிட்டேன். என்ன செய்ய? நீ உட்காந்துருக்க பாவனை பார்த்தா ஏதோ ராகிங் மாதிரியே உட்காந்துருக்காங்க. ஏய் இங்க வாங்க தல, அந்த பூசணிக்க மாட்டே கூப்பிடுறியா? ஒர்ரா எதுக்குடா பயந்துக்கு இருக்க? நம்ம என்ன தப்பாடா செஞ்சோம்? இழுவிக்கெல்லாம் உனக்கு குறைச்சல் இல்ல, எதையாவது பண்ணுதல சிட்ட பேசாம வர்றா. வாங்கடாங்கிறே என்னடா அப்படி நின்றுட்டே இருக்கிய கோவில் மாடி மாதிரி? ஆசை போட்டுப்பாங்க மச்சான், அதே நிக்கிறாங்க. இங்க பாருங்க அண்ணா, நீங்க எல்லாரும் சீனியர்னு தெரியும். என்ன அது சீனியர் இல்லடா சீனியர். என்னமோ ஒரு இரு தேவலம் வந்ததுக்கு இருக்காங்க. என்னங்கடா சீனியர்னு கூப்பிடுறோம், கொஞ்சம் கூட மரியாதை எல்லாம் நிக்கிறியா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இதுக்கு முன்னாடி இந்த காலேஜ்ல உங்களை பார்த்ததே கிடையாது. என்னடா நியூ ஸ்டூடெண்டா? ஐயோ கேக்குறானுங்களே. சரி வேற வழி இல்ல, மூடிட்டு உண்மையா ஒத்துக்குருவோம். அதையும் சரி சொல்லு தல, நானும் சீனியர் தானு. இவன் ஒருத்தடா கேக்குறேன். இங்க பாருங்க அண்ணா, என்னை பார்த்தா உங்களுக்கு சூனியர் மாதிரி தெரியும். ஆனா என் தலை யார் தெரியுமா? சீனியருக்கே சீனியர். இல்லனே நானும் ஜூனியர் தான். என்னது ஜூனியரா? இலைச்சத்த வாய் மூடுறா. ஏனே இப்படி தூரம் என் கூட சுத்தி தெரிஞ்ச சீனியர்ண்டு என்ன நீ பொசுக்கிட்டு ஜூனியர்னு சொல்ற? சீ நீ ஜூனியரா? இல்ல இது முன்னாடி சொல்லிருக்க வேண்டியதுனடா. வெக்கங்கிட்ட திரும்ப நீ நம்பி பின்னாடி வந்தோம்லடா. நீ நம்புறவன எல்லாத்துக்கும் இப்படித்தேன் சோடிப்பார். சீ என் அப்பதான் அப்பயே சொல்லிச்சு, நல்ல மூஞ்சி வழுக்குன்னு இருக்கவங்க நம்பவே கூடாதுன்னு. அதையும் பார்த்தாலே தெரியுது. இல்லை இந்த காலேஜ்க்கே டான் நான் தான். என்ன எவன் சீனியர் எவன் ஜூனியர்னு எனக்கு தெரியும். ஏன்ட்டால நடிக்க முடியாது. சரி இப்பதான் வந்திருக்கியவளா? என்ன குரூப்? காலேஜ்ல எத்தனை குரூப் இருக்கோ அத்தனை குரூப்பும். என்னடா கிண்டலா? ஆளு ஒரு போக்கால இருக்கியே. பேர் என்ன? பிரபாகரன். ஏய் உன் பேர் என்ன? ஓமகுண்டம். எவன்டா ஓமகுண்டம் பேர் வச்சா? இல்ல நீ சோமசுந்தரம், நீ ஓமகுண்டம்னு கூப்பிடுவாங்க. அதே அன்னை மன்னிச்சுக்கிறேங்கண்ணே, இந்த அண்ணனும் சீனியர் நினைச்சிட்டு தான் பேசிவிட்டேன். என்னை மன்னிச்சுக்கிறேங்க. ஆனா இவர் ஜூனியர் எனக்கு தெரியாது. சரி விடு. சில இடத்துல போய் சொல்றது தப்பு கிடையாது. சரி உங்களுக்கு இப்படியே விட முடியாதேடா. ஏதாவது ஒரு செய்யுமே. பொறு வாரு. அட ஐயோ இந்த பிள்ளைங்க நீ எங்க விட்டுட்டு போச்சுன்னு தெரியலையே. அப்ப என்ன செய்வேன்? அண்ணனும் வேற எங்க இருக்குன்னு தெரியல. ஐயோ ஏதாவது ஒரு இடத்துல கூட்டி வந்து இப்படி விட்டுட்டாங்களே. ஓய் டோரமண்ட ஓய். இவங்க யாரு? நானா? உனதே வா. என்ன எதுக்கு கூப்பிடுறாங்க? நான் வர மாட்டேன். நீங்க யாருன்னு தெரியல, நான் அதுக்கு வரணும். நீங்க வரல நாங்க வருவேன். வா. இந்த தமிழ் பிள்ளை எங்க போச்சு? இவன் யாருன்னு தெரியல, என்ன கூப்பிடுறியா? பயமா இருக்கு. சரி போங்க. ஏன் கூப்பிட்டாலும் வர முடியாது? இல்ல நீங்க யாருன்னு தெரியல, நான் அதுக்கு வரணும். இந்த காலேஜ்ல அட்மிஷன் போட வந்திருக்க? நான் சீனியர் அதான். அதுக்கு நீங்க கூப்பிட்டா நான் வரணுமா? நான் கூப்பிட்டா வந்ததே ஆகணும். நான் என்ன சொன்னாலும் கேட்டதே ஆகணும். அட்மிஷன் போட்டாச்சா? பேர் என்ன? போட்டாச்சு. பேர் ஆப்பவாய். ஏய் மச்சி ஆப்பவாயாண்டா. ஏய் உன் பேர் சொல்லு. இல்ல வீட்ல ஆப்பவாயிட்டு கூப்பிடுவாங்க. அதே என் பேரு ஆரந்ததி. ஒரு மௌனம் பரவும் சிறு காதல் பொழுது துளியில் விளையும் மொழியில் எதுவும் கவிதையடி அசையும் இமையும் இசையில் எதுவும் இனிமையடி. அருந்ததியா? என்ன பேய் படத்து பேர் வச்சிருக்க? அப்படி சொல்லாதீங்க. எனக்கு எங்க அண்ணன் வச்ச பேரு. சரி என்னடோ. சரி இல்லை ஓமகுண்டா இந்த சைடு வா. நான் எதுக்கு நீ வரணும்? என் தலையை விட்டு நான் வர முடியாது. நீ இந்த சைடு வந்தேன்னு வச்சுக்க, தலையும் இருக்காது கீழே முண்டமும் இருக்காது. வார சைடு என்ன இப்படி மிரட்டுறியா? வாரே. தலை என்ன தலை இப்படி டம்மி பீஸ் ஆகி நிக்கிற? போட. என்னது போடவா? பொட்ட பிள்ளைகளை பார்த்தாலே இப்படித்து என் அப்பதான் அன்னைக்கே சொல்லிச்சு. எலை என்னடா ரெண்டு பேத்தையும் ஒரு போக்கர நிக்க வைக்கிற? வழக்கம் போலயா? வழக்கம் போல இல்ல, கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ணுவோம். ஓய் அப்ப வாய். என்ன பாத்துட்டு இருக்க? அங்க இருந்து ஒரு பாட்டத்தை வர சொன்னா அவன் பக்கத்துல வா. என்ன வாய் பின்னா பேசுற? நான் சீனியர், ஞாபகம் இருக்கட்டும். நான் சொல்றது கேட்கணும். பக்கத்துல போ. தல உனக்கு எங்கெல்லாம் மச்சம் இருக்கு தல? சும்மா நீ வேற உடம்பு பூரா மச்சம் இருக்கு. அவனுக்கு தான் இந்த மாதிரிலாம் அமையுமா? வாங்குறேன்.
அப்ப வா பக்கத்துல, அவன் பக்கத்துல போ. பெண் மார்பில் படரும் உன் பார்வை திரவும் இதயம் புதரில் சிதறி சிதறி வழிவதே ஓர் உதிரம் துளியில் உதிரம் முழுதும் நதிர்வதே. என்ன பாக்குற? பக்கத்துல வர சொன்னியே வந்துட்டேன். அம்புதானே நான் போறேன். நில்ல, இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல, அதுக்குள்ள போறே நிக்கிற. நில்ல. என்னடா பேசாம நிக்கிற? நீங்க சீனியரு, நீங்க சொல்றதானே கேட்கணும், அதே நிக்கிறேன். நீ நிப்ப, எனக்கு தெரியும் நீ எப்படிப்பட்ட ஆளு. வந்தவனே உன்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டோம்டா. அண்ணே இல்லண்ணே, நான் ரொம்ப நல்ல பையம்னே. மரக்கட்டியில பார்த்தா தெரியாதா? இங்க வாரு, அவங்க கண்ணத்துல கிஸ் பண்ணு. என்னால முடியாது. என்ன? உன்னாலதான் முடியாதுன்னா இந்த காலேஜ்ல நீ படிக்க முடியாது. இந்த காலேஜோட சேர்மன் நானு. நீ எதை வேணா இருந்துட்டு போங்க. நீ முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட அத ஆம்பளை பையட்ட யானு தெரிஞ்சிரே நீ கொன்னே போட்றோம். அண்ணே அதெல்லாம் வேணாம்னே, நீங்க ரேகிங் பண்றீங்கன்னு தெரியுது, வேற ஏதாவது பண்ணுங்கண்ணே. பொட்ட பிள்ளை அதெல்லாம் வேணாம்னே. ஏய், வேணாங்கிறது ஏன்டா பொம்மை மாதிரி சொல்ற? பேசாம இரு, நான் சொல்றதை செய்யணும். அவன் கண்ணத்துல கிஸ் பண்ணு. இல்லண்டா உன்னை இந்த காலேஜ்ல படிக்க விட மாட்டேன். உன் அண்ணன் எவனா இருந்தாலும் சரி, எனக்கு எதை பத்தி கவலை இல்ல. பண்ணு. பாத்தியா, நான் சொல்றது கேள், நீ எல்லாம் நடக்கும். நீ சும்மா இருடா, நீ வேற உள்ள உதற விடுறது எனக்கு தொண்டா தெரியும். பண்ணு. அதான் பண்ணு பண்ணுன்னு சொல்றான்ல, பண்ணு. இல்ல எனக்கு இப்படி பண்ணல அப்படிதான். இப்ப பாருங்க, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. என்ன, இந்த காலேஜுக்கு 2 பேத்துக்குமே படிக்கத்தே வந்திருக்கோம். காலேஜுன்னு வந்தா ராகிங் எல்லாம் இருக்கத்தையும் செய்யும், அது நம்மளால தடுத்து நிறுத்த முடியாது. அதனால அவங்க சொன்ன மாதிரி பேச்சுக்கு பண்ணிருங்க, அதுக்குத்தையும் சொன்னேன். பேச்சுக்கு இதான் சாக்குன்னு ஒரு பட்ட பிள்ளைகிட்ட கிஸ் வாங்குற. நீ கலக்கு கலக்கு தம்பி, உனக்கு குண்டா மட்டும் தெரிச்சு போயிடும், பொத்திட்டு நில்லு. இல்ல எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் என் அண்ணன்ட்ட போறேன். நான் காலேஜுக்கு படிக்கவே வந்தேன். நான் மட்டும் நீ எறும்பு மாடு மேய்க்கவா வந்தேன்? இல்ல அது பண்றியா என்ன? கிஸ் பண்ணிட்டா என்ன விட்டுவியலா? முதல்ல பண்ணு. அப்பா நினைச்சுக்கிறாதீங்க, நீங்க யாருன்னே தெரியாது, ஆனா அவ சொல்றனால நான் பண்றேன். ம் உருகாதே உயிரே விலகாதே மனதே உன் காதல் வேரை காண வேண்டி வானம் தாண்டி உனக்குள் நுழைந்து. கொஞ்சம் இருக்கீங்களா? பயமா இருக்கு. உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க கிஸ் பண்ணணும்டா எப்படி பண்ணுவிய, அந்த மாதிரி நினைச்சுக்கிறீங்க. அப்ப நான் உங்களை பொம்பளையா நினைச்சுக்கவா? ஏங்க அப்படி கேவலமா நினைக்கிறியா? சரி ஓகே, அவங்க சொல்றது செஞ்சுதானே ஆகணும், பண்ணுங்க. நாட்டை சொல்லக்கூடாது, யாருக்கா தெரிஞ்சுனா எங்க வீட்டுல தோலை உரிச்சு விடுவாங்க. எனக்கு இதெல்லாம் புதுசு பயம். சரியா? சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க. ஐயோ, நாயாட்டமா சொல்ல போற, நீ வேற ஏமா காமெடி பண்ணிக்கிருக்க. பண்றேன். ம் நாட்டை சொல்லக்கூடாது. நான் வரேன். என்னாச்சு? எதுக்கு மூஞ்சி இப்படி வச்சிருக்க? ஒண்ணும் இல்ல. என்னல இப்படி போயிட்டு பாத்ரூம் போயிட்டு வரதுக்குள்ள மூஞ்சி இப்படி வச்சிட்டு நிக்கிற? ஒண்ணும் இல்லல. அண்ணி வந்துருச்சா? அட்மிஷன் போட்டியல? அட்மிஷன் கிடைச்சிருச்சு. என்ன இப்படி போயிட்டு வரதுக்குள்ள உனக்கு என்னாச்சு? யாராவது ஏதாவது சொன்னாளா? இல்ல யார் எதுவும் சொல்லல. பேர் என்ன? ஒண்ணும் இல்ல, போலாம். என்னடா வந்து தொலை. அங்கிள் வா வருண். என்ன அங்கிள், ஆன்ட்டி நேற்று ஃபோன் பண்ணாங்க, இப்படியே தான் இருக்கீங்க. அங்கிள் உங்கள் வேதனை எனக்கு புரியுது, அதுக்காக போனவ திரும்பி வந்துடுவான்னு நீங்கள் எப்படி நம்புறீங்க? அவன் இந்த லெட்டரில் எப்படி எழுதி வச்சுட்டு போனான்னு நீங்கள் நோட் பண்ணலையா? அப்படி இல்லை, என் பொண்ணை பற்றி உனக்கு தெரியாது வருண். அவளுக்கு என் மேலே பாசம் அதிகம், என்னை பிரிஞ்சு அவளால் இருக்க முடியாது. இப்போ என்ன, ரொம்ப நாளாக ஆயிடுச்சு, ஒரு 2 வருஷம் இருக்குமா அவள் என்னை பிரிஞ்சு போய். சரிதான் அங்கிள், ஆனாலும் அவ்வளவே நினச்சிட்டு நீங்கள் இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு உங்கள் உடம்பை கெடுத்துட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ணுறது? நான் எவ்வளவோ எல்லா இடத்துலையும் தேட சொல்லிட்டு தான் இருக்கேன். நம்ம போலீஸ் சர்க்கிளில் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அவ்வளவோ நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் அவளை கண்டுபிடிச்சிடலாம். அளவே நினச்சிட்டு நீங்கள் உங்கள் மனசை வருத்திக்காதீங்க. எவரும் எனக்கு இவ்வளோ ஆறுதல் சொல்கிறியே, நீ உன் மனசை தேத்திக்கிட்டியா? என்னை தொடும் தென்றல் உன்னை தொடவில்லையா? என்னை சுடும் காதல் உன்னை சூடவில்லையா? என்னில் விழும் மழை உன்னில் விழவில்லையா? என்னில் ஏழும் மின்னல் உன்னில் ஏழவில்லை?
பத்தியா உங்ககிட்ட இருந்து பதிலே வரல. இதுல இருந்து என்ன தெரியுது? உன்னாலேயே அவளை மூவ் ஆன் பண்ணி வெளியே வர முடியல. அவளை பெத்தவனா எப்படி என்னால வெளியே வர முடியும்? அவ மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன்னு எனக்கு தான் தெரியும். கண்டிப்பா என் பொண்ணு திரும்பி வருவா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. சாரி அங்கிள். விடுங்க அழகன், இது எப்பயும் இருக்கிறது தானே. புடிச்சு புடிச்சு மட்டும் விட்டா மட்டும் எதனா சரியாவா போகுது? அப்படி இல்ல அழகி, எப்ப பார்த்தாலும் கால் வலிக்குன்ட்டு நீ எல்லா வேலையும் பாத்துட்டு இருந்தீண்டா. தான் அமைக்க விடணும்ல. அது நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் என் பேர மேத்தியலுக்கா ஓடிதே ஆகணும். விடுங்க. என்ன பேசிக்கிருக்கா? இன்னும் ஒருத்தருக்கு கல்யாணம் கூட பண்ணவே இப்பெல்லாம் அப்படி பேசலாமா? அழகன், நம்ம ரொம்ப வயசானவங்க, அதை ஞாபகத்துல வச்சுக்கிறீங்க. என்ன அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இறக்கி விடுங்க. காலம் முதல்ல கீழே விடுங்க. ஏன் காலை போய் பிடிச்சுக்கிட்டு? இவங்க காதலுக்கு ஒரு அளவில்லாம போச்சு. இவங்க கிட்ட இருந்ததே காதலை கத்துக்கணும் போல. சரி, இனிமே கத்துக்கணும். எல்லாத்தையும் காதல் பண்றாங்க, நமக்கிட்ட ஒண்ணும் வர மாட்டேங்குது. இந்த ரோசி புள்ளி வேற அங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். என்ன நீங்க இருக்கும்போது ஏன் சந்தோஷத்துக்கு என்ன குறைச்சலாம்? என்ன மனம் நல்லா மணக்குது. அட அத்தை, என் மாமியார் வந்திருக்காங்க. சங்கதி அப்படி போதா? ஐயா அழகன் மக வாரா, விடுங்க. ஐயோ மாமியாரு ஏதோ மீன் குழம்பு கொண்டு வந்திருப்பாங்க போல. ஐயோ ஐயோ, இன்னைக்கு மீன் குழம்பு சாரு. ஐயோ மாமியார் கைப்பக்கம் இருக்கு, என்ன டேஸ்டா இருக்கும். கொஞ்சம் இந்த ரோசிக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. அடடே வா பேச்சி. என்ன செய்றீங்க ரெண்டு பேரும்? வீட்ல ஆள் இல்ல ஒளியே, ஒரே கமக்கமா இருக்கு. ஐயோ, என்ன அம்மா இங்க நிக்குது? நான் மாமா கிட்ட பேசலாம்னு வந்து இங்க நிக்குதே. என்ன செவ்வாய்க்கிழமை கிட்ட இங்கிட்டு நின்று எட்டி பார்த்துக்கிருக்கு? இதுக்கு என்ன சோழின்னு தெரியலையே. ஏதோ சந்தேகமான இருக்கு. கண்டுபிடிக்கிறேன். முதல்ல மீன் குழம்பு சுட்டுக்குருவோம். ஐயோ மனம் இருக்குதே. என்னம்மா? ஒண்ணு இல்லம்மா, உங்க மாப்பிள்ளை அம்மாய்க்கு போயிருந்தாப்ல, திருக்க மீன் வாங்கிட்டு வந்தாரு. உடம்புக்கு நல்லது இல்ல, அதையும் குழம்பு வச்சு சுள்ளுன்னு வச்சு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. தீர்க்க மீனா? தீர்க்க மீனா ருத்ரன் திங்கவே மாட்டானே. அவன் அதை பார்த்தாலே தெரிச்சு ஓடுனியா. மாப்பிள்ளை சாப்பிட மாட்டாருன்னு எனக்கும் தெரியும். ஆனா நான் வச்சா சாப்பிடுவார். நான் வச்சேன்னு சொல்லுங்க, சாப்பிடுவார். அப்ப என் சமையல் நல்லா இல்லைங்கிற அப்படியா சொன்னியாத்த? இன்னைக்காவது உருப்படியா சொல்லிட்டிய. ஆமா, நெசத்துக்குமே சமையல் நல்லாவே இல்லை. ஆளை மாத்தணும்னு நினைச்சுக்கிருக்கேன். பேசாம எங்க வீட்டுல வந்து நீங்க சமைங்களே. இல்ல ரோசிக்கு சமையல கத்து கொடுத்தீங்க, அனுப்புங்க. அப்படியா? சரிதா. சரி, என்ன இங்க மட்டும் கொண்டு வந்தியா? இல்லம்மா, தம்பி வீட்ல கண்ணனை கொண்டு போய் கொடுத்துட்டு வர சொன்னேன். என்ன செய்யறான்? நல்ல வேலை நீ போய் கொடுக்காத வரைக்கும் சந்தோஷம் தான். சும்மாவே எரிஞ்சு விழுவா உடைய பார்த்து. அவங்கிட்ட கொடுத்தே அவன் சரியா வருவேன். அவன் மாமியார் சமாளிக்க. நான் போய் கொடுக்கறேன்னு சொன்னேன். அவங்க வேணாம், கொடுக்க வேணாம், பையன் கொடுத்துன்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் போய் திட்டு வாங்கிட்டு வந்து அதை மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருப்பேன்னு சொல்லி சொன்னாங்க. திருத்தவே முடியலதா, என்ன செய்ய? அவன் கண்ணன்ட்ட கேட்டேன். தம்பி அந்த பிள்ளை கண்மணியை கொண்டு போய் காலேஜ்ல சேர்த்து விட போயிருக்கானாமா. வீட்டுல யாருமே இல்லையோ? ஆமாமா, யாருமே கிடையாது. கதிர் மட்டும்தான் இருந்தியா. இப்ப அவனு எங்கேயாவது போயிருப்பே, அந்த வீட்டுல இருக்கானான்னு தெரியல. சரி சரி சரி, இந்தாங்க திருக்க மீன் குழம்பு. கொண்டே அடுப்படியில வச்சுட்டு வந்து உட்காரு. இப்பெல்லாம் பேசவே மாட்டேன். அம்மாட்ட பேசக்கூடாதுன்னு நினைக்க எனக்கு சோழி இருக்கு. இன்னைக்கு அவந்திக்காவ பொண்ணு பார்க்க வராங்க. என்னது? இப்பதானே புரியுது எதுக்கு சம்மந்தமே இல்லாம எட்டி பாத்துக்கிருந்தாண்டு. இதான் செவ்வாய்க்குள்ள கிடைக்க ரீசனா கண்டுபிடிச்சிட்டோம்ல. பாக்க ஆமாமா, நல்ல இடம். உங்க மாப்பிள்ளையே விசாரிச்சாரு, மாப்பிள்ளையே விசாரிச்சாரு, அப்புறம் உங்க மைனே விசாரிச்சாரு. எல்லாம் விசாரிச்சதையும் பார்த்திருக்கோம். இந்த வாட்டி அமைஞ்சிருந்தே நினைக்கிறேன். நீயும் ஒவ்வொரு வட்டமும் இதத்தையும் சொல்லிக்கிருக்கா. ஒருவேளை அந்த பிள்ளை மனசுல வேற யாரையாவது நீ நினைக்கலாம்ல. அப்படி ஏதாவது கேட்க வேண்டியதானே? ஏமா, அவகிட்ட போய் என்னத்தை கேட்க சொல்ற? அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது. என்ன நீ பேசாம இரு. புடி, எனக்கு வீட்டுல வேலை இருக்கு. நான் அப்புறமா வந்து பேசுறேன். வாங்கிக்க. சரி கொடு. இதுவாத அமைதாண்டு பாப்போம். ஏமா திருத்துட்டு எங்க ஓடுது? கண்டுபிடிக்கணுமே. சரி, மீன் குழம்பு அப்புறமா ருசிப்போம். முதல்ல இவங்க என்ன பிரச்சனை பண்றாங்கன்னு பாத்துக்கிறோம். நாம இந்த வீட்டுக்கு காவலன் எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கிறோம். சோறு வர்றாங்களே, நன்றியோட இருக்கும். யார் நீங்க? நான் உன்னை பார்த்து கேட்கணும், நீ யாருண்டு? என்ன ஓனர் ரூம்ல நின்னுட்டு ஓவரா சீன் போட்டு பேசுற? என்ன பந்தா பண்ணிக்கிறியா? என்னது பந்தா பண்றான்? ஹலோ, யாருன்னு தெரிஞ்சு பேசுறீங்களா என்ன? தெரியுமா? நீ யாருன்னு தெரியாதோ? அதான் போன் அப்படி சீன் போடும் போதே தெரிஞ்சது. ஒரு ஆளை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம். தெரியுமா அவங்க எப்படின்னு? உன் மூஞ்சிய பார்த்தாலே தெரியுது. என்ன ஓனர் ரூம்ல நின்று பேசினா நம்ம பெரிய ஆள் நினைச்சுக்கலாம்னு போன் பேசிக்கிறியோ? இல்லை வெண்ண, யாரு நீ? ஓ பாட்டுல பேசிட்டே இருக்க. நானும் கொஞ்சம் பொறுத்து போனா அப்படி அப்படி மண்டைக்கேறி பேசுற. என்ன மரியாதை இல்லாம பேசுற? என்ன மரியாதை? நீ எனக்கு தேவலாம என்ன வம்பளுக்குற? நிறுத்து. நீ பாட்டுல உள்ள வந்துட்டு ஓனர் ரூம்ல நின்று பேசிக்கிருக்க.
அப்ப நான் கேட்க மாட்டேனா? நான் இந்த பஞ்சுமலுக்கு நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு உனக்கு தெரியுமா? நீ பத்தி தெரியாம பேசிக்கிருக்க. வேலைக்கு தானே வந்திருப்ப, போய் அந்த வேலையை பாரு. இங்க இருந்து போன் பேச வந்துருச்சு ஆளும் மண்டையும். இங்க பாரு, நான் யாருன்னு தெரியாம பேசுற. நான் யாரும் தெரிஞ்சுன்னு வச்சுக்க, உன்னை இங்க வேலையே பார்க்க முடியாம வேலையை எடுத்து தூக்கிடுவேன். அப்படியா? நாங்க அப்படி பயந்துட்டோம். போடி. ஏய், என்ன போடிங்கிற? நான் உன் பொண்டாட்டியா இல்ல தாலிகளை கட்டியிருக்கியா? மரியாதை கொடுத்தா மரியாதை கொடுப்போம். நீ ஆரம்பத்திலேயே மரியாதை எல்லாம் பேசிவிட்ட. உனக்கு என்ன மரியாதை? இல்லை, யாரு நீ? வந்த ஓமாட்ல பேசிக்கிட்டே இருக்க. நாம யாருன்னு தெரியுமா? நீ யார வேணாலும் இருந்துட்டு போ, எனக்கு என்ன? எதுக்கு ஓன ரூம்ல இருந்து பேசுற? அப்படிலாம் பேசக்கூடாது. நான் தான் இந்த மொத்த இதுக்கும் யூனியன் மெம்பரு, மெயினான ஆளு. வெளியே போ, போய் உன் வேலையை பார்ப்போ. ஒப்ப மவனே, நான் தான் ஓனர்னு தெரியாம என்னை வச்சுட்டு இருக்கியோ? மவனே, உன்னை சும்மா விட மாட்டேன்டி. என்ன முறப்பு? இந்த முறைச்சு பாக்குறது, வாய் திமுறா பேசி பாக்குறது, இதெல்லாம் ஏன் ஆகாது. நான் கொஞ்சம் வேற மாதிரி. என்ன கோவம் வந்துச்சுன்னா என்னை கையிலே பிடிக்க முடியாதாமா? அப்படியா? சும்மா தான் நிக்கிற, கையில பிடிக்காத முடியாம ஆடிட்டலாம்ல. என்னடி? நான் யாருன்னு தெரியாம எதுக்கு ஓமாட்ல பேசிக்கிட்டே இருக்க? ஏய் நிறுத்து. நீங்க வேலை பார்க்க வந்தவ தானே? வேலை பார்க்க வந்துட்டு வேலை போய் பார்க்காம இங்க நின்று என்ன உனக்கு போனு? ஓனர்கிட்ட சொல்லி தரணுமோ? சொல்லி தந்து இன்னைக்கு உனக்கு வேலையை விட்டு தூக்குற பாரு. அப்படியா? ஆமாடி. டீ போட்டு பேசாத. எனக்கு டீ போட்டு பேசினா சுத்தமா பிடிக்காது. அப்படி தாண்டி பேசுவண்டி. என்னடி பண்ணுவண்டி? டேய் டீ இரு உனக்கு ஓனர்கிட்ட போட்டு தாரேன். டே அறிவு கட்ட முண்டம். ஓனரே நான் தான். இப்பெல்லாம் சொன்னா நாங்க நம்பிடுவோமா? நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீ ஆரம்பத்துல வரும்போது சண்டை எடுக்கணும்னு தானே வந்திருக்க. அப்படியே கொஞ்சம் திரும்பி அந்த போர்டை பாரு. விடுங்கோ. தயிர் சாதம் தான் சொன்னா என்னால ஏத்துக்க முடியாது. உண்மையான பேரை சொல்லிட்டு போ. விடுறேன். ஏன் இப்படி பண்ற? கொஞ்சமாவது உங்களுக்கு புத்தி இருக்கறதோ? காலேஜுக்கு படிக்க வரீங்களா இல்ல கிண்டல் பண்ண வரீங்களா? எல்லாத்துக்குமே வருவோம். என்ன மாமி பேச்செல்லாம் ஒரு மாதிரி தினுசால இருக்கு. அம்மா, உன் தயிர் சாதத்தெல்லாம் உனக்கு புடிங்கி சாப்பிட மாட்டேமா. ஆனா தயிர் சாதம் சூப்பரா செய்வீன்னு தெரியும். பேர் சொல்லிட்டு போய் இல்லைன்னா எங்களை போட்டு டார்ச்சர் பண்ணுவியா? உன்ன பின்ன தெரியாத வாட்டலாம் பேர் சொல்ல முடியாது. நீங்க இப்ப சொல்லலடா விடவே மாட்டமே. நான் சீனியர். சரி விடு, நீ உன் பேரவே சொல்ல வேணாம். டெய்லி வந்து என்ன கையில போய் சொல்லுவியா? ஐயோ அபிஷ்டு, வாயில போடுங்க. என்ன பேசிக்கிறீங்க? அபிஷ்டுவா? ஓ, ஐ லவ் யூலா உங்க பாஷையில கேட்ட வார்த்தைல அதான் அபிஷ்டு. அப்படிலாம் சொல்லிட்டு தப்பிக்க முடியாது மாமி. இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாததெல்லாம் பேச சொல்றீங்க. இப்பலாம் பண்ணிக்கிறதே நான் போய் நிச்சயம் பிரின்சிபல்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். அப்ப பேரை சொல்லிட்டு போங்க மாமி. என்ன மாமி நீங்க? ஒண்ணு பேர் என்னன்னு சொல்லு, இல்லண்டா ஐ லவ் யூன்னு சொல்லு. ரெண்டு ஏதாவது ஒண்ணு சொல்லு பாப்போம். பெருமாளே, என்ன இப்படி கோர்த்து விட்டுட்டே? இவ பேசுறது நடந்துக்கிறது இதெல்லாம் பார்த்தாலே ரொம்ப பயந்து வருது. என்ன வார்த்தை சொல்றா? அபிஷ்டு அபிஷ்டு. என்ன மாமி பாத்துட்டே இருக்கேன், டக்குன்னு சொல்லுங்க. கிண்டல் பண்ணாதே. பேரை சொல்லுங்க மாமி. இங்க பாருப்பா, நீ நினைக்கிற மாதிரி இல்ல. இவன் கொஞ்சம் வேற மாதிரி ஆளு. பாக்கத்தே அப்படியே டீசெண்டா இருப்பியா, ஆனா உள்ள இருக்கிறது பூரா அவ உங்ககிட்ட எதையாவது கேட்டாலா வாய் பொத்திட்டு இருக்க மாட்டேன். இந்த மட்டும் தெரிஞ்சு உனக்கு போட்டு அனுப்புவாப்ல. நீங்க பொத்துங்க. சாக்கு குறைங்கோ. என்ன மாமி இப்படி ஆளு வாய் பொழந்துட்டே இருந்தீடா? இங்க பாருங்க, நான் காலேஜுக்கு படிக்கதேன்னு வந்துட்டேன். நீங்க பேசுறதுலாம் ஒரு மாதிரி இருக்கு. இப்பலாம் பேசி மனசு காயப்படுத்தாதே. நான் வரேன். பாருங்க, நான் மத்தவ மாதிரிலாம் இல்ல. மத்தவ மாதிரி இருக்கவும் தெரியாது. நான் கொஞ்சம் வேற மாதிரி பயப்படுவேன். இப்பலாம் சொல்ல சொன்னேன்னா நெசமா நெசமா அழுதுவேன். என்ன விட்டுருங்க ப்ளீஸ். இதுக்கு மேல உங்ககிட்ட எப்படி கெஞ்சணும்? எலே என்னடா விழுந்து விழுந்து புட்டானாடா? எதுவுமே பேச மாட்டியா? ரைட்டு, மாப்பிளைக்கு காதல் வந்துருச்சு. அவ்வளவுதான் முடிச்சு விட்டீங்க. என்னானதோ ஏதானதோ ஒன்றும் புரியாமலே அல்லாடுற உன்னால நான் சொல்ல தெரியாமலே. பெரியப்பா வா கண்மை. என்னையா கிளாஸ் போக இங்க என்ன செய்யற? அது பெரியப்பா சும்மா சும்மா பேசிக்கிறேன். என்னடா ஒண்ணும் ஜாரி இல்லையே? இல்ல ஒண்ணும் இல்ல. என்ன இங்க வந்திருக்கா?
இன்ஜினியரிங் காலேஜ்லயா? ஆமா, நான் இன்ஜினியரிங் தான படிக்கிறேன்னு சொல்லிக்கிறேன். அப்படியா? இந்த பிள்ளை யாரு? எதுக்கு இந்த பிள்ளைய பார்த்து பேசிக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்ல, சும்மா சும்மா நியூ ஸ்டூடெண்ட் போல பேசிக்கிறோம். என்ன இப்படி தடுமாறுற? ஒண்ணும் இல்லை. எக்ஸ்கியூஸ் மீ, யார் நீங்க? தயிர் சாதம், நான் உன்ட்டு சொன்னது எதுவும் உளறிடாத. எங்க வீட்டுல போய் இனி சோழி முடிச்சுடுவேன். ஆமா, வீட்டுக்குள்ள நல்லவனாவும் வெளியே ஒரு மாதிரி நடந்துக்கிடுவேன். நீ மூடு, அவங்க பத்தி கேட்டலாம். தயிர் சாதம், நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்கிறேன். எதையும் சொல்லிப்படாத ப்ளீஸ். என்ன விட்டுறலாம்? நான் எதுவும் பண்ணல, எதையும் சொல்லிப்படாத. நான் சொல்லுவேன். தயிர் சாதம், என்ன பெரியப்பா அட்மிஷன் போட்டியல? போட்டாச்சு. இனி உன் தங்கச்சி இந்த காலேஜ் தான். சரி பெரியப்பா, பாத்துக்கோ. இந்த படிக்கிற பிள்ளைகிட்ட ஏதோ ராகிங்னு சொல்லுவாங்களாம்ல, அந்த மாதிரி பண்ணா நீனே பாத்துக்கிறேன். என்ன பொழந்து போச்சு, அவனையும் அதை செஞ்சுக்கிறீங்க. பாத்துக்கிறோம் பெரியப்பா, நான் பாத்துக்கோம்ல. இங்க போயிட்டு வாங்க பெரியப்பா, நான் பாத்துக்கிறேன். எங்க அப்பா துரத்தி விடுறதே குறியா இருக்கா? ஒண்ணும் இல்ல, அவர் வயசானவர் வெயில நின்றுட்டு இருக்காருல, அதுக்கு ஒண்ணு சரியில்லடி. உங்க பேர் என்ன? தயிர் சாதம். தயிர் சாதமா? ஆமா, நான் வரேன். ஐயர் விட்டு பிள்ளையாத்தா. ஒருவேளை தயிர் சாதமாத்தே இருக்குமாடா? இவன் நான் உங்களுக்கு இருக்கேன். இல்லை, இவனுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு அந்த பிள்ளை பொய் சொல்லிக்கிருக்கு. புதுசா வந்திருக்கீங்களா? சரி, பயப்படாது. என்ன, நானும் உங்களை மாதிரிதான். இனிமே நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ், சரியா? ஏன் ஒரு மாதிரி இருக்கிய? இல்ல ஏதாவது சொன்னியா என்ன? இல்ல, பேர் என்னதான் கேட்டேன். நீ திருத்திட்டு முடிக்கிறத பார்த்தா ஒரு மாதிரில இருக்கு. கண்டுபிடிக்கிறேன். சரி, பயப்படாதா, என் மைனி என் மகள் இந்த காலேஜ்ல தான். உனக்கு எதுவும் பண்ண விட மாட்டேங்க. இப்ப கூட பாரு, உனக்கு யாராவது ஏதாவது பண்ண வந்திருந்தா கூட என் மையன் நேர்த்தி கேட்டிருப்பியான். ஆமாவா இல்லையா? சொல்லுதான். ஆமா, ரொம்ப நல்லவாதான். ரொம்ப டீசென்ட்டா நடந்துட்டு இருந்தா. எங்க அண்ணன் எப்போதும் அப்படிதான். இல்லை, என்னடா ஏன் கரெக்ட் பண்ணிட்டியாடா? மாத்தி சொல்லுது. செத்த மூடி நில்லு. நான் வரேன். என்ன ஓடா ஓடைக்கிறியே காடா கொளுத்தெறியே நீவே எனக்கு எல்லா விதத்திலும் எல்லா சமயத்திலையும் துணையா இருப்பேன். நீயும் என்ன கை விட்டுட்ட. வேறட்டி அந்த வீடு போய் கேட்டா உன் புருஷன் யாருன்னு கேக்குறாங்க. அதுக்கு என்ன சொல்லணும்? எதுக்கு என் வாழ்க்கையில இவ்வளோ பெரிய இடியை தூக்கி போட்டிருக்க? கடைசியில உங்ககிட்ட தான் வந்து கேதியா நிக்கிறேன். என்ன அனாதையா விட்டுட்டல. நான் போய் யாருக்கிட்ட நிக்கிறது? இன்னைக்கு இவங்க கேக்குறாங்க, நாளைக்கு இதே கேள்வி வேற யாரு கேட்டாலும் நான் எப்படி பதில் சொல்றது? அவ்வளவுதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு தெரியும். ஓகே, ஒரு சிலர் வந்து சிலரோட நேம் புரியலன்னு சொன்னீங்க, டீமும் புரியலன்னு சொன்னீங்க. இப்போ ஏதாவது கதைக்குள்ளே இறங்கியிருக்கோம், எடுத்த உடனே எதையும் காமிக்க முடியாது இல்லையா? ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள், போக போக புரியும். ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்க நான் யாருக்கு பேரை மாற்றிருக்கேன்னு. அப்புறம் பூவரசி கேரக்டர் கேட்டிருந்தீங்க, பேக்கில் வருவாங்க. கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலான்னு தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். வெயிட் பண்ணி பாருங்க, போக போக புரியும். அப்புறம் நியூ ஸ்டோரி உங்கள் மனசில் எப்படி இடம் பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியணும். நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன். ஓகேவா? அதை பற்றி கருத்துக்கெல்லாம் கண்டிப்பாக சொல்லுங்கள். போன ஸ்டோரிக்கு இந்த ஸ்டோரிக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதான்னு சொல்லுங்கள். அப்புறம் ஐஎஸ்லாங் சொன்னேன், ஓகேன்னு சொல்லியிருந்தீங்க. போக போக எனக்கு பிக்கப் ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பழகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக போக போக பிக்கப் ஆகிடும்.
அப்புறம் நாளைக்கு வீடியோ வராது. என்னடா 3வது நாளே லீவ் போடுறேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா வந்து நான் ஊருக்கு போகணும். அதனால வந்து நாளைக்கு போட முடியாது. நாளை கழிச்சு தான் வருவேன். தெரில எப்படின்னு தெரில. பார்க்கலாம். ஓகேவா? சப்போஸ் முடிஞ்சால் நான் வீடியோ போட்டுறேன். அப்படி முடியலன்னா சனிக்கிழமை அன்னைக்கு வீடியோ வரும். சனிக்கிழமை எப்பயும் போல் நம்ம டைம் வந்து 45க்கு வீடியோ வந்துடும். நாளைக்கு யாரும் வீடியோ எதிர்பார்க்காதீங்க. என்னோட சூழ்நிலை அப்படி, அதனால தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்வம்மா.